இந்த தேடுதல் அப்படிங்கிறது நாம் சார்ந்த விஷயம்தான். நமக்கு உணர்வு பூர்வமாக ஒரு தேடுதலிலே வேட்கை இருக்கும் பொழுதுதான் அது கண்டிப்பாக நடக்கும். இன்னொரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நம்ம இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும்னா வினைப்பயன் ஒரு காரணமாக இருந்தாலும் இறைவன் அதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும். இப்போ நம்ம ஒரு பொருளை காண்கின்றோம் அப்படின்னா இறைவன் சுட்டி காட்டியதால் நாம் அதை காண்கின்றோம். இறைவன் அதை காண்பதற்கான வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்ததால் அதை காண்கின்றோம். ஒரு ஓசையை நாம் கேட்கின்றோம் என்றால் இறைவன் அதை கேட்பதற்கான பலத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார், அதை சுட்டி காட்டுகிறார். அப்படிங்கிறதுனால நம்மால் கேட்க முடிகிறது. ஒரு வினையை நாம் செய்கின்றோம் அப்படின்னா அதை செய்ய சொல்வதால் நாம் செய்கின்றோம், அதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்ததால் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த மாதிரி இறைவனோட இயக்கம் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்தில் நிறைந்து கிடக்கிறது. எல்லாம் என்னால் ஆனது என்ற கர்வத்திலே ஒருவன் மேலோங்கி நிற்கின்ற பொழுது அவனுக்கு இறைவனை பற்றிய புரிதலோ அறிதலோ எதுவும் இல்லாமல் போகிறது ஒரு வகையிலே. இப்போ எல்லாம் சாதாரணமாகவே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காசு வந்துருச்சுன்னா பக்கத்தில் இருக்கிறவங்களே கண்ணுக்கு தெரியாமல் போயிடுவாங்க. அப்படி இருக்கையில் இறைவனை எந்த அளவுக்கு அவங்க வச்சுருப்பாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பணம் சேர்க்கறதுக்கு வழிகாட்டு இறைவா அப்படிங்கிறதுல தான் இன்றைய காலகட்டத்திலே அந்த பணம் படைத்தவர்கள் இறைவனை அவ்வாறு மட்டுமே பார்க்கிறார்கள். ஒரு 10 கோடி சேர்ந்துருச்சுன்னா இது எப்படி 30 கோடி ஆக்கலாம், 40 கோடி ஆக்கலாம் அப்படிங்கிறதுலையே தான் அவர்களோட கவனம் இருக்கிறதே தவிர வாழ்வதற்கு போக மீதி பணத்தை இறைவன் நம்மிடம் கொடுத்தது இல்லாதவர்களுக்கு கொடுக்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை அவர்கள் மறந்து விடுகிறார்கள். அங்கே தான் அந்த இடத்துல பெரிய பிரச்சனையே வருது. ஏன் அவர்களாலும் இறைவனை உணர முடியவில்லை அப்படிங்கிறது தான் சொல்கிறேன். இப்போ எல்லா பணம் படைத்தவர்களும் அப்படி இல்லை. சில செல்வந்தர்கள் இறை பணிக்காக அதை செலவிடுகிறார்கள், சில பேர் கல்வி பணிக்காக செலவிடுகிறார்கள், சில பேர் வறுமையை போக்குவதற்காக செலவிடுகிறார்கள். நம்ம கண்முன்னே நிறைய உதாரணங்கள் இருக்கின்றன. அவர்கள் வாழ்க்கையில் கிடைத்தத நிம்மதி மற்றவர்கள் வாழ்க்கையிலே கிடைப்பது இல்லை. அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். என்னதான் நம்ம மறுத்தாலும் அது கண்கூடாக காணுகின்ற உண்மை. ஒரு 10,000 ரூபாய் சம்பாரித்து அதில் ஒரு 100 ரூபாயை எடுத்து இல்லாதவங்களுக்கு கொடுக்குறப்ப வருகின்ற சந்தோஷமானது அந்த 10,000ஆனது 20,000ஆக மாறும்போதும் கூட வராது. அதுக்கப்புறம் பயம் வந்துடும். ஒரு 10 கோடி ரூபாய் சேர்ந்துருச்சுன்னா பயம் வந்துடுமே தவிர நிம்மதி வருவதில்லை. சரி, இது ஒரு வகையில் இருந்தாலும் இறைவன் அப்படிங்கிற அந்த ஒரு தாற்பயம் அப்படிங்கிறது ரொம்பவே பெரிய விஷயம். இதை பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டுவித்தால் ஆரொருவர் ஆடாதாரே, அடக்குவித்தால் ஆரொருவர் அடங்காதாரே, ஓட்டுவித்தால் ஆரொருவர் ஓடாதாரே, உருகுவித்தால் ஆரொருவர் உருகாதாரே, பாட்டுவித்தால் ஆரொருவர் பாடாதாரே, பணிவித்தால் ஆரொருவர் பணியாதாரே, காட்டுவித்தால் ஆரொருவர் காணாதாரே, காண்பார் ஆர் கண்ணுதலாய் காட்டா காலே அப்படிங்கிற பாடல் ஒன்று நமக்கு தெளிவாகவே குறிப்பிட்டு சொல்லும். இறைவன் நாட்டுவிக்கும் போது ஆடுகின்ற பொம்மையாகவும் அடக்குவித்தால் அடங்கி போகின்ற பொம்மையாகவும் தான் நம்மால் இருக்க முடியும். ஏன்னா எல்லாம் வினை பயன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த வினைக்கு ஏற்ப இந்த பிறவியிலே அனுபவிக்க வேண்டிய கர்மாவை மட்டும் நம்ம வாங்கி கொண்டு வந்திருக்கிறோம். அப்போ இந்த கர்மாவை அனுபவித்தால் எல்லா பிறப்பும் போய்விடுகிறதா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போ நம்ம செய்கிற கர்மாவோட பலனும் சேர்ந்து கொள்கிறது. முற்பறவிலே நிறைய கர்மாக்கள் இருந்திருக்கும், அத்தனையும் உனக்கு கொடுத்தா தாங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இறைவன் ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் எடுத்து இந்த கர்மாவை இந்த ஆயுளில் முடிச்சுட்டு வான்னு கொடுத்துருக்குறாரு. அப்படிங்கும்போது இந்த ஆயுளில் அதை அனுபவிக்கணும், அவ்வளோதான். இப்போ அதுக்கே நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா அடுத்தடுத்து இப்போ நல்லது செஞ்சாலும் அது கர்மா, அதை நீ திருப்பி அனுபவிச்சு தான் ஆகணும். அப்போ இந்த கர்மாவில் இருந்தாலும் எப்படி தான் தப்புறது? நல்லது செஞ்சாலும் கர்மா வந்துடுது, தீயது செஞ்சாலும் கர்மா வந்துடுது. அது இந்த ஜென்மத்தில் அனுபவித்தது போக மீதி அடுத்த ஜென்மத்திலையும் அனுபவிக்கணும். அது நிறைய பாவ மூட்டை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அதில் கொஞ்சம் தான் எடுத்திருக்கா. என் பாவ மூட்டையில் இருக்க கணக்கெல்லாம் எப்படி தீர்க்கிறது? ஒரே ஒரு விஷயந்தான். அந்தந்த பிறவியில் கொடுக்கப்பட்ட வேலைகளை எல்லாம் இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்துவிட்டு எது நடந்தாலும் சிவார்ப்பணம் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கணும். அதாவது எதையும் கண்டும் காணாமல் போங்க அப்படின்னு சொல்ல. ரொம்ப கடினமான சூழ்நிலையாக இருந்தாலுமே அந்த சூழ்நிலை இறைவனால் கொடுக்கப்பட்டது, அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா? நம்மளால் எதுவும் மாற்ற முடியுமா அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். என்னதான் தலைகீழாக நின்று தண்ணி குடித்தாலுமே, நீங்கள் ஏதாச்சும் முயற்சி பண்ணி மாற்றணும்னு நினச்சாலுமே மாற்ற முடியாத உண்மைகள் இந்த பிரபஞ்சத்திலே கொட்டி கிடக்கிறது. ஒரு 50,000 கோடி சம்பாதிச்சவங்களெல்லாம் கூட 50,000 கோடி 1,00,000 கோடி சம்பாதிச்சவங்களாலும் கூட அந்த பணத்தை வைத்து
இந்த உடலிலே, ஆரோக்கியம் இல்லாத உடலிலே, ஆயுள் முடிந்து போன உடலிலே அந்த உயிரை தங்க வைக்க முடியுமா அப்படின்னா தங்க வைக்க முடியாது. மனிதன் பல இயந்திரங்களை கண்டுபிடிக்கின்றான், பல நிறைய அற்புதமான கண்டுபிடிப்புகளை எல்லாம் கண்டுபிடிக்கின்றான். அந்த கண்டுபிடிப்புக்கு காரணமாக இறைவன் அந்த கண்டுபிடிப்புகளையும் ஒரு காலகட்டத்திலே சொல்லுவாங்க இல்லையா, காலாவதி ஆனதாக மாற்றி விடுகிறார். ஒரு காலத்தில் அந்த வானொலி அப்படிங்கிறத ரொம்ப பெருசாக பார்த்தோம். இன்றைக்கி அந்த வானொலி இருக்கிற இடமே தெரியாமல் போச்சு. அதே போலத்தான் நிறைய மனிதர்களை தலையில் தாங்கி ஆடி இருப்பாங்க. தமிழுக்கு தொண்டு செஞ்சவங்க பல்லாயிரம் கோடி பேர், அது வரிசையாக எடுத்துக்கலாம். அப்போ அந்த பல்லாயிரம் கோடி பெயர்களுடைய பெயரும் நிலைத்திருக்கிறதா அப்படின்னு கேட்டோம்னா ஒரு சில பெயர்கள் மட்டுமே காலத்தால் நிலைத்து வந்திருக்கிறது.